வந்தடைந்திருக்கிறது. அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் சென்று அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பார்வையிட்டனர். முன்னதாக கோயம்பேட்டில் இருக்கும் தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அவரின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அங்கு பொதுமக்கள் சென்று அஞ்சலி செலுத்துவதில் சிரமம் நேரிட்டதால் தற்போது பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை தீவுத்திடலில் உடல் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அங்கு வருகை தந்துள்ளனர். நேற்றைய தினம் அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் பலரும் வந்து கண்ணீர் மல்க தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அவர்களது அஞ்சலியை செலுத்தினர். இந்நிலையில் இன்று காலை 4 மணிக்கு மேல் அவரின் உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு தீவுத்திடலை அடைந்திருக்கிறது. அங்கு மக்களின் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படும் என்று முன்னதாக செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தனர். அங்கு பல கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விடிய விடிய தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கடும் பணியையும் பொருட்படுத்தாது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இறுதியாக ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து தங்களது இறுதி அஞ்சலியை அவருக்கு செலுத்தினர். நேற்றைய தினம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் என்ற செய்தியின் சோகம் இன்றும் தொடர்கிறது. இன்று மாலை 4:45 மணியளவில் விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. முன்னதாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏதுவாக அவரின் உடல் இன்று காலை 6 மணி முதல் 1 மணி வரை சென்னை தீவுத்திடலில் வைக்கப்படுகிறது பொதுமக்களின் அஞ்சலிக்காக. அதன் பின்னர் அங்கிருந்து அவரின் உடலை ஏற்றிக்கொண்டு வாகனமானது தேமுதிக கட்சி அலுவலகத்தை சென்றடையும். அங்கு அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று கட்சி அலுவலகத்தில் அவரின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் இன்று காலை 4 மணிக்கு மேல் அவரின் உடல் கட்சி தொண்டர்களின் வெள்ளத்தில் மிதந்து தற்போது தீவுத்திடலை அடைந்திருக்கிறது. முன்னதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் அங்கு சென்று மக்கள் அஞ்சலி செலுத்த செய்யப்பட்டுள்ள தீவுத்திடலில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பார்த்தனர். தற்போது அவரின் உடல் தீவுத்திடலை வந்தடைந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று அவரின் உடல் ஊர்வலமாக செல்லும் போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்தது. அதன் காரணமாக இன்று அதிகாலையிலேயே தேமுதிக அலுவலகத்தில் இருந்து அவரின் உடல் கொண்டுவரப்பட்டிருக்கிறது தீவுத்திடலுக்கு. அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது.
இன்று மாலை 4:45 மணிக்கு அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதால் இன்று பொதுமக்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களின் வருகை அதிகம் இருக்கும். விஜயகாந்தை இறுதியாக ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்ற துடிப்பில் இன்று மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் சென்னை தீவுத்திடலில் அவரது உடல் வைக்கப்பட இருக்கிறது மக்களின் அஞ்சலி செலுத்துவதற்காக. ஏற்கனவே நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். கண்ணீர் மல்க அவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தினர். தேமுதிக தொண்டர்களும் நேற்று காலை முதலே அங்கு கண்ணீர் மல்க நின்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். இரவு நேரத்தில் மக்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களின் வருகை சற்று குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் இரவு பணி என்பதையும் பொருட்படுத்தாமல் மக்களும் தொண்டர்களும் தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த வண்ணம் இருந்தனர். தற்போது மக்கள் அஞ்சலி செலுத்த ஏதுவாக சென்னை தீவுத்திடலில் முன்னதாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து காலை 4 மணிக்கு மேல் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட விஜயகாந்தின் உடல் தற்போது தீவுத்திடலை வந்தடைந்திருக்கிறது.